அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் சேஞ்ச் இன் என்ட்ரோபி இன் adiabatic process. See the first point. In adiabatic process, the amount of heat is constant. That is dq equal to 0. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் adiabatic ப்ராசஸில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். பட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. See the next point. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியோடைய பேசிக் டெஃபினிஷன். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி டிஎஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டி. இதில் டிக்யூ அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, டி அப்படிங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். இன் அடியபாட்டிக் ப்ராசஸில் நம்மளுக்கு தெரியும் ஹீட் எனர்ஜியோட வேல்யூ 0. அப்போ இந்த இடத்துல 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 0 பை டி. 0 by t also equal to 0. Therefore, change in entropy ds equal to 0. அப்போ adiabatic ப்ராசஸில் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா என்ட்ரோப்பியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் என்ட்ரோப்பியில் பாருங்கள், என்ட்ரோபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அப்போது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோபியும் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. There is no change of entropy or the entropy remains constant during an adiabatic reversible process. Adiabatic curve on the PV diagram are called as isoentropics or curves of constant entropy. So இந்த பாயிண்டில் adiabatic ப்ராசஸில் என்ட்ரோப்பியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஆர் என்ட்ரோபி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். therefore it is called isoentropic or curves of constant entropy. next point பாருங்க. so next headline, change of entropy in reversible process. So this is for PV diagram of Carnot cycle. அதாவது pressure volume diagram of Carnot cycle. இந்த கார்னட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 2 ஐசோதெர்மல் இருக்குது, 2 அடிபாட்டிக் ப்ராசஸ் இருக்கு. ஓகே, see the next point. Consider a complete reversible Carnot cycle A, B, C, D as shown in figure for an ideal gas formed by 2 isothermals, that is AB at a temperature T1, CD at a temperature T2, and the 2 adiabatic BC and DA. ஸோ கொடுத்துருக்கிற டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சிபிள் கார்னட் சைக்கிள். ஸோ இதில் 2 ஐசோதெர்மல் இருக்குது. ஒன்று வந்து ஏபி, அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் T1. இன்னொன்று வந்து சிடி, அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து T2. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 அடியபாட்டிக் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பிசி, இன்னொன்று வந்து டிஏ. see the diagram. 2 ஐசோதெர்மல், 2 அடியபாட்டிக் ப்ராசஸ். இந்த 2 ஐசோதெர்மல்லையும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஒன்று வந்து T1, இன்னொன்று வந்து T2. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, isothermal expansion AB. Let Q1 be the
quantity of heat absorbed by the working substance in going from state A to state B during isothermal expansion AB at a constant temperature T1. The increase in entropy of working substance is given by integral of ds equal to Q1 by D1. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த என்ட்ரோப்பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஐசோதர்மல் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியும். லெட் அஸ் கன்சிடர் த சிலிண்டர். அந்த சிலிண்டரில் கேஸ் ஃபில் பண்ணிடுறோம். மேலே வந்து ஒரு மூவபிள் பிஸ்டனை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா நாம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோனையும் இந்த பிஸ்டன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். இந்த ஐசோதர்மல் ப்ராசஸில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும். பட் இந்த கேஸோடைய டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கேஸோடைய டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஐசோதர்மல் ப்ராசஸில் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம்னா ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்னால் கேஸுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்படி கேஸுக்கு அப்ளை பண்ணோன்னே பிஸ்டன் என்ன ஆகுனா ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகும். ஆனால் இந்த ஐசோதர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும். அப்போ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோப்பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா என்ட்ரோபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அந்த இன்க்ரீசிங் என்ட்ரோப்பியோட வேல்யூ இன்டெக்ரல் ஆஃப் ds ஈக்குவல் டு Q1 பை T1. இதில் Q1 அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜி, T1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அடியபாட்டிக் எக்ஸ்பான்ஷன் BC. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அடியபாட்டிக் ப்ராசஸில் என்ட்ரோப்பியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. என்ட்ரோப்பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் என்ட்ரோப்பி ஆஃப் தி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், பட் த டெம்பரேச்சர் ஃபால்ஸ் ஃப்ரம் T1 to T2 டியூ டு எக்ஸ்பேன்ஷன். அப்போ என்ட்ரோப்பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இன் அடியபாட்டிக் ப்ராசஸில். அப்போ என்ட்ரோப்பி ds ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐசோதர்மல் கம்ப்ரஷன் CD. அதாவது பிஸ்டனை வந்து மேலிருந்து கீழே மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும்போது இந்த கேஸில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே என்ன வரும்னா வெளியே சரௌண்டிங்க்கு வெளியே வந்துடும். அதாவது இன்சைடில் இருக்கக்கூடிய கேஸில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வெளியே அவுட் சைடுக்கு வரும். In going from state C to state D along the isothermal CD, the working substance reject heat Q2 to the sink at T2 temperature. The entropy of the working substance decreases and the change in entropy is given by integral of ds equal to minus Q2 by D2. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா வெளியே வருது. அப்போ ஹீட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோப்பியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஹீட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ட்ரோப்பியோட வேல்யூ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்படி டிக்ரீஸ் ஆகக்கூடிய என்ட்ரோப்பியோட வேல்யூ ds ஈக்குவல் டு மைனஸ் Q2 பை D2. நெக்ஸ்ட் பாருங்கள், அடியபாட்டிக் கம்ப்ரஷன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அடியபாட்டிக் ப்ராசஸில் என்ட்ரோபி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். பிகாஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால என்ட்ரோப்பியும் கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் என்ட்ரோபி ஈக்குவல் டு 0. இன்டெக்ரல் ஆஃப் ds ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 4 ப்ராசஸையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணணும். இந்த 4 ப்ராசஸையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். integral of A to B ds
plus integral of b to c ds plus integral of c to d ds plus integral of d to a ds. 4 என்ட்ரோபியோட வேல்யூ ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அதில் Q1/T1. ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அடியபாட்டிக் எக்ஸ்பென்ஷன், அதில் என்ட்ரோபியோட வேல்யூ 0. தேர்டு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், அதில் என்ட்ரோபியோட வேல்யூ -Q2/T2. ஃபோர்த்து ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியபாட்டிக் கம்ப்ரெஷன், அதில் என்ட்ரோபியோட வேல்யூ 0. அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integral of ds equal to Q1/T1 minus Q2/T2. Next point பாருங்க. But for a reversible Carnot cycle, Q1/T1 equal to Q2/T2 or Q1/T1 minus Q2/T2 equal to 0. அப்போ இந்த எபோ ஈக்குவேஷனில் அடிஷ்னலாக ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம் பை யூஸிங் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் Q1/T1 ஈக்குவல் டு Q2/T2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குல்ல, அதனால் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அடிஷ்னலாக ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் மட்டும் போதும். அப்போ integral of ds ஈக்குவல் டு Q1/T1 minus Q2/T2 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q1/T1 ஈக்குவல் டு Q2/T2 ரெண்டுமே என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. Q1/T1 ஈக்குவல் டு Q2/T2 ரெண்டு வேல்யூம் ஈக்குவல் தான் அப்படிங்கிறாங்க. அப்போது டோட்டலாக இந்த என்ட்ரோபியோட வேல்யூ, change in entropy of value always constant. That is, entropy change in a reversible cycle is 0. அப்போ entropy of value always constant for reversible process. Reversible processல entropy of value constant. See the last point. In a cycle of reversible process, the entropy of the system remains unchanged or remains constant. So, in the reversible process, entropy of value unchanged or constant. In other words, the total change in entropy is always 0 during a Carnot cycle. Thank you.